ஹலோ நண்பா, இதை இமேஜின் பண்ணுங்க. இன்னைக்கு உங்களோட 32nd பர்த்டே. உங்க வீட்டோட டைனிங் டேபிள் உட்காந்துக்கிட்டு சந்தோஷமாவும் இருக்கீங்க, அதே நேரத்துல சோகமாவும் இருக்கீங்க. ஏன்னு கேக்குறீங்களா? அன்னைக்கு மார்னிங் உங்க பேங்க் அக்கௌண்ட்டை ஓபன் பண்ணி பார்க்கும்போது அதுல வெறும் 4300 ரூபா தான் இருந்தது. சம்பளம் வந்து ஒரு வாரம் கூட ஆகல, மாசத்தோட ஃபர்ஸ்ட் வீக் கூட முடியல. 10 வருஷம் கிட்ட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தோம், எல்லா மாசமும் உங்க அக்கௌண்ட்ல சேலரி வந்தோம், எல்லா வருஷமும் சேலரி கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்தாலும் லேட் நைட்ஸ் ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ணி வீக்கெண்ட்ஸ் சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிட்டு எல்லாம் பண்ணதுக்கு அப்புறமாவும் யாராவது உங்ககிட்ட வந்து ஆக்சுவலா எவ்வளவு வெல்த் தாண்டா பில்ட் பண்ணிருக்க அப்படின்னு உங்ககிட்ட கேட்டா இந்த 4300 ரூபா தவிர உங்ககிட்ட வேற பதில் இருக்காது. மேபி உங்ககிட்ட உங்களுக்கு பிடிச்ச பைக் இருக்கலாம், இஎம்ஐல ஒரு கார் இருக்கலாம், ஆசைப்பட்ட மாதிரி எல்லா எக்ஸ்பென்சிவ் கேஜெட்ஸும் இருக்கலாம், உங்க லைஃப் ஸ்டைல் நீங்க ஆசைப்பட்ட மாதிரி இருக்கலாம். ஆனா வெல்த் ஒண்ணுமே இல்ல. உங்களுக்கு இந்த ஸ்டேஜ்ல கல்யாணம் ஆயிருக்கும், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அதிகமாகிருக்கும், அதோடு சேர்ந்து செலவுங்களும் அதிகமாகிருக்கும். பட் இது வரைக்கும் நம்ம எதுவுமே பண்ணலையே, 10 வருஷத்துக்கு மேல உழைச்சதுக்கு அப்புறமாவும் இதுதான் நிலைமையா அப்படிங்கிற தாட் வந்து உங்களுக்கு ரேண்டமா அப்பப்ப வந்து உங்களை தூங்க விடாது. இதே மாதிரி நிலைமையில தான் நீங்களும் இருக்கீங்கன்னா, பல வருஷம் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் ரொம்ப கம்மியான நெட்வொர்த்தோட இருக்கீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். ஏன்னா இந்த வீடியோல உங்க 20th டெக்கேடை நீங்க வேஸ்ட் பண்ணியிருந்தாலும் என்னென்ன ஸ்டெப்ஸை நீங்க எடுத்து வச்சா உங்க 30sல ஒரு பெஸ்ட் ஃபினான்ஷியல் கம்பேக்கை கொடுக்க முடியும்னு பார்க்க போறோம். ஸோ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். நம்பர் 1, அக்செப்ட் வேர் எவர் யூ ஆர். உங்க லேப்டாப்பை ஓபன் பண்றீங்க, ஒரு எக்ஸல் ஷீட் ஓபன் பண்ணி லாஸ்ட் 3 மந்த்ஸ்க்கு ஆவரேஜா நீங்க எப்படி ஸ்பெண்ட் பண்றீங்கன்னு உங்க பேட்டர்ன்ஸ் அப்சர்வ் பண்றீங்க. வாங்க சம்பளத்துல 60% வந்து ஹோம் லோனுக்கும் கார் லோனுக்கும் அப்புறம் நீங்க வாங்கின அந்த லேட்டஸ்ட் கேஜெட்டுக்கு கட்ட வேண்டிய இஎம்ஐக்கே போயிட்டு இருக்குன்றத நோட்டீஸ் பண்றீங்க. ஆஸ் யூஷுவல் மளிகை சாமானுக்கு ஆகிற செலவு, வீக்கெண்ட் தியேட்டர், ஷாப்பிங், கிட்ஸோட பேசிக் எக்ஸ்பென்சஸ் அண்ட் உங்களோட அதர் லைஃப் ஸ்டைல் எக்ஸ்பென்சஸ்லாம் சேர்த்து பார்த்தா உங்க இன்கம் 80,000 விட மாசம் எப்படியும் ஒரு 7,000 to 8,000 எக்ஸ்ட்ரா தான் நீங்க செலவு பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த செலவை கிரெடிட் கார்டை வச்சு மேனேஜ் பண்ணிட்டு இருக்கீங்க. ரொம்ப நாள் திறக்காத ரூம் கதவு திறந்தா எப்படி ஒரு சவுண்ட் வருமோ, அந்த ரூம் எவ்வளவு தூசியா இருக்குமோ அதே மாதிரி தூசி பட்டு கிடக்கிற உங்க பினான்சியல் கண்டிஷன் என்னன்றதை தெரிஞ்சுக்கிட்டீங்க. மாச சம்பளம் வந்த ஒரே வாரத்துல அக்கௌண்ட் பேலன்ஸ் கம்மியா இருக்கிறதுக்கான காரணம் என்னன்றதை அனலைஸ் பண்ணி உங்க பிஹேவியர் அண்ட் ஸ்பெண்டிங் பேட்டர்ன்ஸை புரிஞ்சுக்கிட்டீங்க. உங்க நிலைமை உங்களுக்கு இப்ப புரிஞ்சதுக்கு அப்புறமா டிராமாட்டிக்கா இதை உடனே படத்துல வர மாதிரிலாம் நம்ம மாத்த முடியாது. இல்ல என்னோட 20sல நான் 50 lakhs போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணிட்டேன், 1 crore போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணிட்டேன்னு சோஷியல் மீடியால போஸ்ட் பண்றவங்களோட ஃபினான்ஷியல் லைஃபையும் உங்க ஃபினான்ஷியல் லைஃபையும் கம்பேர் பண்ணி பார்த்து நீங்க டிசப்பாயிண்டடாவும் ஃபீல் பண்ணக்கூடாது. எஸ், உங்க 20s நீங்க வேஸ்ட் பண்ணிட்டீங்க, இதனால உங்க ஃபினான்ஷியல் லைஃப்ல நீங்க ரொம்ப பெரிய சேஞ்ச் எல்லாம் கொண்டு வர முடியாதுன்ற மாதிரி அர்த்தம் கிடையாது. அதே நேரத்துல உங்க இன்வெஸ்டிங் ஜர்னில நீங்க யூஸ் பண்ணக்கூடிய பெஸ்ட் லைஃப் ஸ்டேஜ், காம்பவுண்டிங்க்கு பெஸ்டா யூஸ் ஆகக்கூடிய டெக்கேடை நீங்க வேஸ்ட் பண்ணிட்டீங்கன்றதும் உண்மைதான். அதுக்காக ஒரு 1-2 நாள் வருத்தப்படுறீங்களா, வருத்தப்பட்டுக்கோங்க. ஆனா இன்னொரு உண்மையும் நீங்க புரிஞ்சுக்கணும். 20sல மெஜாரிட்டி ஆஃப் மக்களுக்கு இருக்கிற மாதிரி என்ட்ரி லெவல் ஜாப்ல நீங்க இப்ப இல்ல. நல்ல கன்சிஸ்டன்டான ஒரு டீசென்டான இன்கம் ஜெனரேட் பண்ற நிலைமையில இருக்கீங்க. எக்ஸல்ல கால்குலேஷன்ஸ் போட்டு பார்த்துட்டு கண்ணு முன்னாடி வர நம்பர்ஸ் வந்து உண்மை இல்ல பொய்ன்னு நினைச்சுக்கிட்டு ஒரு கனவு உலகத்துல இருக்க மாதிரி இல்லாம, உங்களுக்கு நீங்களே பொய் சொல்லிக்கிட்டு ஏமாத்திட்டு இல்லாம அந்த ரியாலிட்டியை அக்செப்ட் பண்ற பக்குவத்தோட இருப்பீங்க. இன்னைக்கு உங்ககிட்ட இப்ப இருக்கிற சேலரியில ஒரு 15 to 20% அமௌண்ட்டை கன்சிஸ்டன்டா இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா சேலரி ஹைக்ஸ் அண்ட் இன்கிரிமெண்ட்லாம் கிடைக்கும் போது அந்த இன்கிரிமெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி உங்க இன்வெஸ்ட்மெண்ட் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்க ரிட்டையர்மெண்ட் டைம் பீரியட்ல யார்கிட்ட பணத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இல்லாத மாதிரி crores கணக்குல ஒரு போர்ட்ஃபோலியோட உங்க ரிட்டையர்மெண்ட் லைஃபை என்ஜாய் பண்ண முடியும்ன்ற உண்மையும் உங்களுக்கு தெரியும். இது எமோஷன்ஸ் இல்ல, ஒரு சிம்பிள் பேசிக் மேக்ஸ் தான். சோ இந்த உண்மையை புரிஞ்சுக்கிட்டு நீங்க இருக்கிற சிச்சுவேஷனை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு நகர்ந்து போறது தான் நீங்க இந்த ஸ்டேஜில் எடுக்கக்கூடிய ஸ்மார்ட்டான மூவா இருக்கும். நம்பர் 2, டூ த போரிங் ஸ்டஃப் டு ஃபிக்ஸ் யுவர் ஃபவுண்டேஷன். நீங்க ரியல் கால்குலேஷன்ஸை போட்டு பார்த்தீங்கன்னா உங்க கண்ணு முன்னாடி இருக்க கால்குலேஷன் மாதிரி 60 வயசுல உங்களுக்கு ஒரு கம்ஃபர்டபுளான ரிட்டையர்மெண்ட் கிடைக்கிறதுக்கு இப்பத்துல இருந்தே நீங்க மாசம் 15,000 இன்வெஸ்ட் பண்ண வேண்டியா இருக்கும். அதை ஆனுவலா 5% ஸ்டெப் அப்பும் பண்ண வேண்டியா இருக்கும். பட் இந்த நிலைமையை ரீச் பண்றதுக்கு நீங்க உங்க லைஃப் ஸ்டைல மாத்திக்கிட்டு சில போரிங்கான ஸ்டஃப் பண்ணி மாசம் உங்களை சம்பளத்தை விட அதிகமா செலவு பண்ற ஹேபிட்டை நீங்க மாத்தணும். எங்க இருந்து பணம் லீக் ஆகி போயிட்டு இருக்குன்றத கண்டுபிடிக்கணும். இதை நீங்க உங்க ஸ்டேட்மெண்ட்ஸ் அனலைஸ் பண்ணும்போது தேவையில்லாத சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் என்ன எடுத்து வச்சிருக்கோம், வீட்ல இருந்து லஞ்ச் கொண்டு போய் ஆபீஸ்ல சாப்பிடாம சும்மா ஆபீஸ் பக்கத்துல இருக்க ஃபுட் கோர்ட்லயே சாப்பிட்டு அதிகமா செலவு பண்றோமா, வீக்கெண்டானா வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி ஷாப்பிங் மால் தியேட்டர்னு போயிட்டு ஏதாவது படம் பார்த்துட்டு தண்டத்துக்கு அந்த பாப்கார்னுக்கு அதிகமா செலவு பண்ணிட்டு வரோமா, தேவையில்லாம சாதாரணமான மீட்டிங்க்கெல்லாம் பார்க்க நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு இந்த காஸ்ட்லியான கஃபேஸ்க்கெல்லாம் போயிட்டு அதிகமா காசு செலவு பண்ணிட்டு இருக்கோமா அப்படின்னு இன்ஸ்டாகிராம் கூல் காய் லைஃப் ஸ்டைல இருந்து போரிங்கான ஆஃபீஸ் அங்கிள் லைஃப் ஸ்டைலுக்கு நீங்க மாற வேண்டிய டைம் வந்துருச்சு. இருக்கிற நிலைமையில இருந்து மாறணும்னு நினைச்சீங்கன்னா அட்லீஸ்ட் 1-2 வருஷங்களுக்கு அப்புறம் உங்க சம்பளம் இன்க்ரீஸ் ஆகிற வரைக்கும் ஆச்சு இந்த மாதிரி போரிங்கான விஷயங்களை பண்ணி உங்க பினான்சஸை நீங்க ரீஸ்ட்ரக்சர் பண்ண வேண்டிய இருக்கும். இதை நீங்க பண்ணீங்கனாலே பல வருஷங்களுக்கு அப்புறமா உங்க லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் மாச கடைசி செலவுக்கே கடன் வாங்காம கொஞ்சம் பணம் கையில தங்குற நிலைமையில இருப்பீங்க. அதுக்கு நீ இப்ப பாசிட்டிவா உங்க கையில கொஞ்சம் பணம் தங்குதுன்னு இது நீங்க கம்ப்ளீட்டா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பக்கமும் அலோகேட் பண்ணிடக்கூடாது. ஏன்னா ஏதோ ஒரு சின்ன எமர்ஜென்சி வர்றதுக்கு இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸை வித்து தான் அந்த பணத்தை செட்டில் பண்ணும் அப்படிங்கிற நிலைமைக்கு நீங்க போகக்கூடாதுன்னு நினைக்கிறீங்கன்னா நீங்க சேவ் பண்ற பணம் இந்த 4 இடத்துக்கு டிஸ்ட்ரிபியூட் ஆகணும். உங்க ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி என்னன்னா எமர்ஜென்சி ஃபண்டும் ஹெல்த்
ஹெல்த் இன்சூரன்ஸ் தான். ஏன்னா இதுதான் உங்களை அன்எக்ஸ்பெக்டட் சிச்சுவேஷன்ஸ்ல இருந்து ப்ரொடெக்ட் பண்ணும். ஏன்னா இமேஜின் பண்ணுங்களேன், உங்க பைக்கோ காரோ சடனா பிரேக் டவுன் ஆனாலோ, நீங்க வேலையை இழந்துட்டாலோ, இதுக்கு உடனே பணம் தேவைப்படும். ஒரு புது ஜாபை கண்டுபிடிக்கிற அளவுக்கு உங்களுக்கு டைமும் தேவைப்படும். இந்த மாதிரி நிலைமையில நீங்க பண்ற இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பிரேக் பண்ணி எல்லாத்தையும் அழிச்சிட்டு முதல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ற மாதிரி ஆகிடக்கூடாது. இதுக்காக தான் எமர்ஜென்சி ஃபண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம். அதே மாதிரி நம்ம ஃபேமிலியில யாரோ ஒருத்தர் ஹாஸ்பிட்டலைஸ் ஆனா திடீர்னு ஒரு 3.5 லட்ச ரூபா ஹாஸ்பிட்டல் பில் நம்ம கிட்ட வருதுன்னா இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பிரேக் பண்றது மட்டும் இல்ல, லோனு கிரெடிட் கார்டு இது மேலலாம் டிபெண்ட் ஆகி இப்படி எதிர்பார்க்காம வந்து மெடிக்கல் பில்லை செட்டில் பண்ண பார்ப்போம். அது இருக்கிறத விட மோசமான நிலைமையில கொண்டு போய் விட்டுரும். ஆனா ஒரு நல்ல ஹெல்த் இன்சூரன்ஸ் பிளான் வந்து இந்த மாதிரி அன்எக்ஸ்பெக்டட் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்ல இருந்து நம்மளோட ஃபேமிலியை ப்ரொடெக்ட் பண்ணும். இப்பெல்லாம் கிளைம்ஸ், பேப்பர் ஒர்க் அண்ட் செட்டில்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் நமக்கு பண்ணி கொடுக்கறதுக்கு ஒரு டெடிகேட்டட் ஹெல்த் மேனேஜரை கொடுக்கறது மட்டும் இல்லாம டே 1ல இருந்து பிபி, ஆஸ்மான்ற மாதிரி டிசீசஸை கவர் பண்றதுக்கு கூட பிளான்ஸ் இருக்கு. வெறும் சர்ஜரி காஸ்ட், ரூம் ரெண்ட்டை மட்டும் கவர் பண்ணாம டெய்லி யூஸ் பண்ற கன்சியூமபிள்ஸை கூட கவர் பண்ற மாதிரி ஆப்ஷன்ஸ் அவைலபிளா இருக்கு. சோ ஜஸ்ட் சம் இன்சூர்ட மட்டும் பார்க்காம இந்த அடிஷனல் பெனிஃபிட்ஸையும் பார்த்து ஒரு பிளானை நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து இன்கேஸ் உங்க ஃபேமிலி வந்து உங்க இன்கம் மேல டிபெண்ட் ஆகுறாங்கன்னா அப்ப டேர்ம் இன்சூரன்ஸ் ஈக்குவலா இம்பார்ட்டன்ட் ஆயிடுது. இதுதான் நீங்க உங்க மணி அலோகேட் பண்ண வேண்டிய 3வது இடம். ஏன்னா இது உங்க ஆனுவல் இன்கம் விட 20 மடங்கு கவரேஜ் கொடுக்கும். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது அன்எக்ஸ்பெக்டடா நடந்துட்டா உங்களோட க்ளோஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே லோன்ஸோ, மந்த்லி எக்ஸ்பென்சஸோ இல்ல ஃபியூச்சர் ஃபினான்ஷியல் கோல்ஸ் நினைச்சு வருத்தப்படுற நிலைமையில இருக்க மாட்டாங்க. நீங்க ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிறதா இருந்தாலும் சரி, டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கிறதா இருந்தாலும் சரி, இப்போ பிரீமியம்ஸ்லாம் கொஞ்சம் அஃபோர்டபுளா மாறிடுச்சு. வெறும் 400 to 500 per monthல இருந்தே lakhs and crores ஆஃப் கவரேஜ் கிடைக்கிற மாதிரி உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கு. நீங்க எவ்வளவு எங்க இந்த பிளான்ஸ் செலக்ட் பண்றீங்களோ அந்த அளவுக்கு இது அஃபோர்டபுளா இருக்கும். டேர்ம் இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் பாலிசி டேர்ம் ஃபுல்லாவே ஃபர்ஸ்ட் டிசைட் ஆன பிரீமியம் அமௌண்ட்டை தான் நீங்க கட்டிக்கிட்டே வருவீங்க. இன்கேஸ் நீங்க ஒரு பிளானை செலக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல நான் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணீங்கன்னா ட்ரஸ்டட் இன்சூரன்ஸ் பார்ட்னர்ஸ் கிட்ட இருந்து எல்லா பிளான்ஸையும் கம்பேர் பண்ணி உங்களுக்கு சரியா படுற பெஸ்ட் பிளானை நீங்க அப் டு 15 to 25% டிஸ்கவுண்டோட செலக்ட் பண்ணிக்க முடியும். ஏன் இந்த விஷயம்லாம் பண்றீங்க? உங்களோட வெல்த் வந்து நீங்க தண்ணியை சேர்த்து வைக்கிறதுக்கு கட்டுற டேம் மாதிரினா அந்த டேம்ல இருக்கிற கிராக்ஸ் அண்ட் ஹோல்ஸை ஃபிக்ஸ் பண்ணாதானே அது உடஞ்சு போய் ஃப்ளட் வராம நீங்க தடுக்க முடியும். ஸோ இந்த 3 ஃபவுண்டேஷனல் விஷயங்களை நீங்க ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா சைமல்டேனியஸா 4வது விஷயமா நீங்க எஸ்ஐபியை ஸ்டார்ட் பண்றதுக்கும் கண்டிப்பா கன்சிடர் பண்ணியே ஆகணும். ஏன்னா நீங்க இப்ப 30ஸ்ல இருக்கும்போது ஆல்ரெடி நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை லேட்டா தான் ஸ்டார்ட் பண்ண போறீங்க. இதுக்கு மேலேயும் டிலே ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறீங்கன்னா நீங்க போரிங் ஸ்டஃப் மூலமா சேவ் பண்ற அமௌண்ட்டை ஃபியூச்சர்ல இன்கம் இன்க்ரீஸ் ஆனாலும் சேவ் பண்ண போற அமௌண்ட்டை 4 பிரிச்சு இந்த மாதிரி ரீடைரக்ட் பண்றது தான் நீங்க பண்ணக்கூடிய பெஸ்ட் பாசிபிள் ஃபவுண்டேஷனல் சேஞ்சா இருக்கும். நம்பர் 3, ஃபிக்ஸிங் யுவர் எக்ஸிஸ்டிங் சிஸ்டம். சம்டைம்ஸ் ஒரு புது ஜேர்னியை நீங்க ஆரம்பிக்கும் போது ரொம்ப பெருசா சில விஷயங்களை பண்ணாதான் நீங்க ரொம்ப பெரிய சேஞ்சை பண்ணுவீங்கன்றது மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. ஆனா ரொம்ப பெருசாலாம் நீங்க பண்ணாம உங்க பிஹேவியரல் சேஞ்சில் ஃபோக்கஸ் பண்ணாலே நிறைய விஷயங்களை மாற்ற முடியும். ஒண்ணுமே இல்லை, ஜஸ்ட் உங்க வீட்டை சுத்தி அப்சர்வ் பண்ணுங்களேன். கொஞ்சம் கவனிச்சு பார்த்தீங்கனாலே நீங்க யூஸ் பண்ணாத உங்களுக்கு தேவையில்லாத பொருட்கள் நிறைய இருக்கும். இதுல ஏதாவது பொருட்களை செல் பண்ணி உங்க எமர்ஜென்சி ஃபண்டை சீக்கிரமா பில்ட் பண்றதுக்கு ஃபண்ட்ஸை நீங்க ரைஸ் பண்ண முடியுமா? இது வரைக்கும் நீங்க யூஸ் பண்ற ஒரு சப்ஸ்கிரிப்ஷன்ல இருக்கிறதுல பிரீமியம் பிளானை யூஸ் பண்றீங்க. ஆனா அந்த பிரீமியம் பிளான் உங்களுக்கு தேவைதானா? மேக்ஸிமமா அதை யூட்டிலைஸ் பண்றீங்களா? இல்ல பேசிக் பிளான்லயே உங்களுக்கு தேவைப்படுற எல்லாமே கிடைக்குதா? வீட்டுக்கு கிரோசரிஸ் வாங்குறீங்க, இவ்வளவு காலம் வாங்கிட்டு தான் இருக்கீங்க. ஆனா அதை அப்பப்ப கொஞ்சம் கொஞ்சம் வாங்குறதுனால அதிகமா இன்ஸ்டன்ட் டெலிவரி ஆப்ஸை யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்றதுனால நீங்க செலவு பண்ணணும்னு நினைக்கிறத விட அதிகமா செலவு பண்றீங்களா? மாசத்துக்கு ஒரு தடவை போய் கிரோசரிஸ் அண்ட் வீட்டுக்கு தேவையான எசென்ஷியல்ஸ் எல்லாம் பல்க் பையிங் பண்ணா உங்களுக்கு பெனிஃபிட்டா இருக்கா? அப்படின்னு இந்த மாதிரி பிஹேவியரல் சேஞ்சஸ் பண்ணீங்கனாலே, கண்ணுக்கே தெரியாம கன்சிஸ்டன்டா நம்ம செலவு பண்ற விஷயங்கள்ல சில ஆப்டிமைசேஷன் பண்ணீங்கனாலே சின்ன சின்ன அமௌண்டா இருந்தாலும் அதை எல்லாத்தையும் சேர்த்து மாசத்துக்கு மொத்தமா எவ்வளவு சேவ் பண்ணீங்கன்றத செக் பண்ணி பார்க்கும்போது அது பெரிய அமௌண்டா இருக்கும். இந்த மாதிரி நீங்க சேஞ்சஸ் பண்ணதுனால மாசம் ஒரு 5,000 to 8,000 அமௌண்ட் சேவ் பண்றீங்கன்னா அது நல்ல விஷயம் தானே. அதை அப்படியே உங்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பக்கம் ரீடைரக்ட் பண்ணலாம். இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல கூட குவிக் மணியை நீங்க எதிர்பார்க்கல, நீங்க ஹை ரிட்டர்ன்ஸை சேஸ் பண்ணல, உடனே 1 கோடி கிடைச்சிடணும் இந்த மாதிரி எண்ணெல்லாம் உங்களுக்கு வரல. சிம்பிளா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு ஒரு சிஸ்டம் உருவாக்க பாக்குறீங்க. நம்மளோட மாச சம்பளம் எவ்வளோ அதுல சிம்பிளா 10-15% எந்த டென்ஷனும் எடுத்துக்காம ஆட்டோமேட்டிக்கா இன்வெஸ்ட் ஆகிற மாதிரி ஒரு எஸ்ஐபி பண்ணிடலாம் அப்படின்னு இந்த மாதிரி சிஸ்டமேட்டிக்கா நிறைய விஷயங்களை மாத்துறீங்க. உங்க டெய்லி அண்ட் மந்த்லி ஆக்டிவிட்டீஸ்ல ஒரு ஃபண்டமெண்டல் சேஞ்சை கொண்டு வரீங்க. இன்கேஸ் உங்க 30ஸ்ல நீங்க இருக்கிறீங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுன்ற ஆசை என்ன எல்லாமே இருக்கு, பட் அதை எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற ப்ரொசீஜர் தெரியாம கன்ஃபியூஸ்டா இருக்கீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல நாங்க கொடுத்திருக்க கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணுங்க. எங்க டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணி உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜர்னியை ஸ்டார்ட் பண்றதுக்கு கம்ப்ளீட்டா ஃப்ரீயா கைட் பண்ணுவாங்க. சரி, பண விஷயத்துல இந்த மாதிரி சிம்பிளிசிட்டியை விரும்புறீங்கன்னா அடுத்து உங்க டைமை எப்படி ஸ்பெண்ட் பண்றீங்கன்றதையும் யோசிச்சு பார்த்து எங்கேயாவது ஒரு சின்ன அடிஷனல் பார்ட் டைம் ஜாபையோ இல்ல ஒரு சைடு இன்கமையோ பில்ட் பண்ண முடியுமா? உங்க குவாலிஃபிகேஷன் அளவுக்கு தகுந்த வேலை இல்லைனாலும் உங்க டைமை சரியா யூஸ் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்கமை சம்பாரிச்சு கொடுக்குற அளவுக்கு உங்களுக்கும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ஒரு வேலையை செய்ய முடியுமா அப்படின்னு இந்த மாதிரி சின்ன சின்ன பிஹேவியரல் சேஞ்சஸை கொண்டு வந்தீங்கனாலே உங்க ஸ்பெண்டிங் பேட்டர்ன்ஸையும்
உங்க டைமை ஸ்பெண்ட் பண்ற பேட்டர்ன்ஸையும் அப்சர்வ் பண்ணீங்கனாலே ஒரு மாசத்துக்குள்ள நீங்க ஒரு 5 to 10,000 அமௌண்ட்டையும் சேவ் பண்ண முடியும், கன்சிஸ்டன்டா அதை இன்வெஸ்ட் பண்ண முடியும், அடிஷனலா ஒரு மினிமமான இன்கம் சோர்ஸையும் பில்ட் பண்ண முடியும். இதெல்லாம் கிட்டத்தட்ட அட்டாமிக் ஹேபிட்ஸ் புக்ல சொல்ற கான்செப்டை ஃபாலோ பண்ற மாதிரி தான். சேஞ்ச் ரொம்ப பெருசா இருக்கணும்னு அவசியம் இல்லை, சின்னதா இருந்தாலும் அது ரெக்கரிங்காவும் கன்சிஸ்டன்டாவும் இருக்கிற சேஞ்சா இருந்ததுன்னா, அந்த சேஞ்ச் வந்து சரியான டைரக்ஷன்ல இருந்ததுன்னா லாங் டேர்ம்ல பார்க்கும்போது பெரிய டிஃபரன்ஸை உருவாக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் தான் ஃபினான்ஷியல் லைஃபை மாத்துறதுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிளா இருக்கும். ஸோ உங்க லைஃப் அப்சர்வ் பண்ணி இந்த பெர்ஸ்பெக்டிவ்ல என்ன மாதிரி சேஞ்சஸை கொண்டு வரலாம்னு டிசைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. நம்பர் 4, ஃபேசிங் த அன்எக்ஸ்பெக்டட் and thinking in years. ஒரு 2-3 வருஷம் அப்படியே போகுது, நீங்க உங்க பிஹேவியரை ஓரளவுக்கு நல்லாவே மாத்திட்டீங்க. ஏற்கனவே உங்க சேலரிக்கு ஈக்குவலா தாங்குற மாதிரி ஒரு 3 months எமர்ஜென்சி ஃபண்டை பில்ட் பண்ணிட்டீங்க, கன்சிஸ்டன்டா இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரீங்க, ஓரளவுக்கு ஃபினான்ஷியலா பார்க்கும்போது எல்லாத்தையும் சமாளிக்கிற அளவுக்கு ஒரு நிலைமையில இருக்கீங்க. இப்போ இந்த லைஃப் ஸ்டேஜ்ல உண்மையிலேயே சில அன்எக்ஸ்பெக்டடான விஷயங்களை ஃபேஸ் பண்றீங்க. ஒரு நேரம் பாத்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் நீங்க மார்னிங் ஆஃபீஸ் போலான்னு உங்க காரை ஸ்டார்ட் பண்ண போகும்போது அது ஸ்டார்ட்டே ஆகல, இன்ஜின்ல இருந்து ஏதோ ஒரு மாதிரி வித்தியாசமான சவுண்ட் எல்லாம் வந்துட்டு இருந்தது, ஏதோ ஒரு மேஜர் ரிப்பேர் மாதிரி தான் தெரியுது. பட் இந்த சிச்சுவேஷன்ல உங்க பழைய லைஃப் ஸ்டைல்ல ஹேண்டில் பண்ணிருந்தீங்கன்னா இந்நேரத்துக்கு டென்ஷன் ஆயிருப்பீங்க, இருக்கிற எக்ஸ்பென்சஸ்ல இதுவும் ஒண்ணா அப்படின்னு ஓவர்வெல்ம்டா ஃபீல் பண்ணிருப்பீங்க. ஆனா இப்ப காமா நீங்க மெக்கானிக்க வர சொல்லி விஷயங்களை செக் பண்ணி பார்த்து ஒரு மேஜர் ரிப்பேராவே இருந்தாலும் அதை காமா கால்குலேட்டடா ஹேண்டில் பண்ற நிலைமையில இருந்தீங்க. இதே மாதிரி இன்னும் சில மாசங்களுக்கு அப்புறமா திடீர்னு உங்களோட பேரண்ட்ஸ் வந்து ஊருக்கு போயிட்டு வரணும், உங்க சொந்தக்காரங்களை விசிட் பண்ணிட்டு வரணும்னு ஒரு 1 week ட்ரிப்புக்கு அமௌண்ட் கேட்கறப்ப முன்னாடி எப்படி பணத்தை அரேஞ்ச் பண்ண போறோம்னு தவிச்சிட்டு இருந்த நீங்க இப்ப ஜஸ்ட் லைக் தட் இன்ஸ்டன்டா அப்பா அம்மாக்கு அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்றீங்க. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எந்த ஒரு எக்ஸ்பென்ஸ் வந்தாலும் நீங்க கிரெடிட் கார்டையோ இல்ல லோன் ஆப்ஸையோ தான் தேடி போவீங்க, உங்க ஃபினான்ஷியல் லைஃப்ல பின்னோக்கி போவீங்க. பட் இப்போ வெறும் இருக்கிற பணத்தை கொடுத்துட்டு நெகட்டிவ்ல போகாம இருக்கீங்க. ஜஸ்ட் 2 yearsக்கு முன்னாடி இருந்த உங்களோட சிச்சுவேஷனுக்கும் இப்போதைக்கும் இருக்கிற டிஃபரன்ஸை நீங்க ஃபீல் பண்றீங்க. இதுதான் நீங்க உங்க சேஞ்ச்டு லைஃப் ஸ்டைல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய ஃபர்ஸ்ட் பெனிஃபிட்டா இருக்கும். ஃபினான்சஸால ஏற்படக்கூடிய ஸ்ட்ரெஸ் வந்து உங்க லைஃப்ல இப்ப கம்ப்ளீட்டா இல்லவே இல்லை. இப்ப சிம்பிளா இந்த மாதிரி அன்எக்ஸ்பெக்டடான எக்ஸ்பென்சஸ்க்கு உங்க எமர்ஜென்சி ஃபண்ட்ல இருந்து கொஞ்சம் பணத்தை யூஸ் பண்றீங்களா, ஆனா அடுத்த சில மாசங்களுக்குள்ளேயே அதை ரீபில்ட் பண்ற அளவுக்கு கேப்பபிலிட்டியை வளர்த்துக்கிட்டீங்க. எமர்ஜென்சிஸை எப்படி ஹேண்டில் பண்றீங்கன்னா, அடுத்து உங்க இன்வெஸ்ட்மெண்ட் சிச்சுவேஷனை பாத்தீங்கன்னா உங்க டிமேட் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணி நீங்க தொடர்ந்து கன்சிஸ்டன்டா இப்ப இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரீங்க. வெல்த் பில்டிங் ஜேர்னியை ஹேண்டில் பண்ற அளவுக்கு தேவைப்படுற மைண்ட் செட்டையும் சைட் பை சைடா பில்ட் பண்றீங்க. ஏன்னா இப்ப 2 வருஷத்துக்கு நீங்க தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு 34-35 ஏஜ் ஆக போகுது உங்களுக்கு இப்ப. ஆனா இப்பவும் உங்களோட போர்ட்ஃபோலியோ உங்களுக்கு ஒரு ரிட்டர்னும் தரல. இன்ஃபேக்ட் இந்த வாரு அந்த வாரு இந்த ரீசன் அந்த ரீசன்னால உங்க போர்ட்ஃபோலியோ வேல்யூ 1 or 2% நெகட்டிவ்ல தான் இருக்குது. ஏன் நீங்க இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்ச 6 மாசத்துக்குள்ளேயே உங்க போர்ட்ஃபோலியோ வேல்யூ -15%க்கு மேல கீழே போயிடுச்சு. ஆனா அப்பவும் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸை நிறுத்தல, கண்டினியூஸா இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே வந்திருக்கீங்க. இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்ச உடனே மார்க்கெட் நெகட்டிவா போதே அப்படிங்கிற டிசப்பாயின்மெண்ட் உங்ககிட்ட இருக்கு. ஆனா அந்த டிசப்பாயின்மெண்ட் வித்துட்டு ஓடி வந்துடலாம் அப்படிங்கிற செல் டிசிஷனா மாறல. உங்க ஆப்பையோ இல்ல லேப்டாப்பையோ க்ளோஸ் பண்ணிட்டு எமோஷனலா நான் எந்த முட்டாள்தனமான டிசிஷனும் எடுக்க மாட்டேன் அப்படின்னு பொறுமையா வளர்த்துக்கிறீங்க. நான் இப்ப இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறது என்னோட லாங் டேர்ம் கோல்ஸுக்காக. இப்படி 3 மாசம் 6 மாசம் 1 வருஷத்துக்குள்ள நடக்கிற பிளக்சுவேஷன் வந்து என்ன எந்த விதத்திலையும் பாதிக்காது. நான் பாட்டுக்கிட்டு டிசிப்ளின்ட் அப்ரோச்சோட அந்த எஸ்ஐபிஸை கண்டினியூ பண்ணிக்கிட்டே தான் இருக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்க எடுக்கிற ஸ்ட்ராங்கான ஒரு டெசிஷன் வந்து கம்மியான பிரைஸுக்கு அதிகமான ஷேர்ஸையோ இல்ல மியூச்சுவல் ஃபண்ட் யூனிட்ஸையோ நீங்க அக்குமுலேட் பண்ணிக்கிட்டு வரீங்க. இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்ச 1 வருஷத்துக்குள்ள இப்படி நடக்குதுன்னா அடுத்த 1 வருஷத்துக்குள்ள பாத்தீங்கன்னா நீங்க பிரேக் ஈவன் ஸ்டேஜை ரீச் பண்ணிடுறீங்க. அதாவது 2 வருஷம் கன்சிஸ்டன்டா இன்வெஸ்ட் பண்ணி கூட உங்களுக்கு ப்ராஃபிட்டும் இல்ல லாஸும் இல்ல. பட் அந்த ஜேர்னி வந்து உங்களுக்கு பொறுமையா கத்து கொடுத்துருக்கு. அதிக விலையிலும் சரி குறைஞ்ச விலையிலும் சரி நிறைய யூனிட்ஸை அக்குமுலேட் பண்ணி வச்சிருக்கீங்க. அடுத்த 1 வருஷம் போகுது. இப்போ உங்க போர்ட்ஃபோலியோ +35% காட்டுது. நம்ம பொறுமை நமக்கு ரிவார்ட் பண்ணிருக்குன்னு நீங்க சந்தோஷமா ஃபீல் பண்றீங்க. இந்த ஜேர்னி இப்படிதான் இருக்கும். ரிட்டர்ன்ஸ் ஏறதும் ரிட்டர்ன்ஸ் குறையறதும் நடந்துகிட்டே தான் இருக்கும். ஆனா ஆவரேஜா ஒரு 12 to 15% ரிட்டர்ன்ஸ் நமக்கு வருதுன்றது உங்களுக்கு மேத்தமெட்டிக்கலா புரிஞ்சிருச்சு. இந்த ஜேர்னி இப்படிதான் இருக்கும்ன்ற விஷயத்த சைக்காலஜிக்கலா மென்டலா நீங்க ப்ரிப்பேர்ட் ஆகி அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க. ஏன் இப்ப ஏதாவது பொருள் வாங்க போறீங்களா, முன்னாடிலாம் வந்து எது சீப்பான விஷயம் இல்ல எது லக்ஸரியான விஷயம் அப்படிங்கிற மாதிரி தான் உங்களோட கம்பேரிசனே இருக்கும். பணம் இல்லாதப்ப சீப்பான விஷயங்களை தேடி ஓடுவீங்க. பணம் இருக்கிறப்ப சேலரி கிரெடிட் ஆன உடனே எது நம்மளோட ஸ்டேட்டஸ் சிம்பிளா இருக்கும், எதை நம்ம ஷோ ஆஃப் பண்ணலான்னு அந்த மாதிரி பொருட்களை தேடி ஓடுவீங்க. இஎம்ஐஸ் போட ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. ஆனா இப்போ நீங்க ஷாப்பிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த 2 அப்ரோச்சஸையும் நிறுத்தி வச்சுட்டு எந்த பொருளை வாங்கினா நம்ம டெய்லி அதோட ரன்னிங் காஸ்டோட சேர்த்து லாங் டேர்ம்ல நமக்கு சீப்பா மட்டும் இல்லாம குவாலிட்டியாவும் நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை யோசிச்சு வாங்குறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரெஸ் ஷூ இந்த மாதிரி பொருட்கள்லாம் வாங்குறீங்கன்னா சிம்பிளா உங்களுக்கு லாங் டேர்ம் யூஸ் இருக்கக்கூடிய குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ் வாங்குறீங்க. ஃபாஸ்ட் ஃபேஷன் கான்செப்டை அவாய்ட் பண்றீங்க. வீட்டுக்கு ஏதாவது அப்ளையன்சஸ் வாங்குறீங்க இல்ல வெஹிக்கிள்ஸே வாங்குறீங்கன்னா கூட ஹை அண்ட் லக்ஸரி பக்கமும் போகாம சீப்பான ப்ராடக்ட்ஸ் பக்கமும் போகாம மிடில் ரேஞ்சில் இருக்கிற ஹை குவாலிட்டி அண்ட் லோ ரன்னிங் காஸ்ட் இருக்கிற மாதிரி ப்ராடக்ட்ஸை செலக்ட் பண்றீங்க. இதெல்லாம் தான் உங்க ஃபினான்ஷியல் மெச்சூரிட்டியை குறிக்குது. சிம்பிளா சொல்லணும்னா நாளைக்கு என்ன பண்ண போறேன், அடுத்த 6 மாசம்
மாசத்துக்குள்ள என்ன பண்ண போறேன் அப்படின்னு ஷார்ட் டேர்ம் திங்கிங்கை கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணிட்டு எல்லா விஷயங்களையும் ஒரு 5-10 வருஷம் டைம் ஃப்ரேம்ல பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க. புது ஃபோன் வாங்குறீங்களா, இது 4 வருஷத்துக்கு நல்லா இருக்கும், அதுக்கப்புறம் புது ஃபோன் வாங்கலாம். ஒரு ஹோம் அப்ளைன்ஸ் வாங்குறீங்களா, அட்லீஸ்ட் அடுத்த 10 இயர்ஸ்க்கு நான் இதை யூஸ் பண்ண போறேன். ஒரு ட்ரெஸ் எடுக்கிறீங்களா, அட்லீஸ்ட் 2-3 வருஷத்துக்கு இது உழைக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு இப்படிப்பட்ட பர்ச்சேசஸ் தான் நீங்க ஃபர்தரா பண்றீங்க. இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல மட்டும் இல்ல, எக்ஸ்பென்சஸ்லயும் இந்த மாதிரி திங்கிங்கை அடாப்ட் பண்ணிட்டீங்க. இதெல்லாம் யாரோ உங்களுக்கு ஃபோர்ஸ் பண்ணி வரல, நேச்சுரலாவே உங்க திங்கிங் இப்படி மாறிடுது. உலகத்தை நீங்க நேச்சுரலா பாக்குற பெர்ஸ்பெக்டிவே இப்படிதான் இருக்கு. இதெல்லாம் நீங்க இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் பண்ணி ஷோ ஆஃப் பண்ண முடியாது. பட் இந்த விஷயங்கள் தான் ரியலிஸ்டிக்கா உங்க லைஃபை இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கு. நம்பர் 5, த சேஞ்சஸ் இன் யோர் கரியர் அண்ட் லைஃப் ஸ்டைல் கோல்ஸ். இன்னும் சில வருஷங்கள் போகுது, மேபி உங்களுக்கு 36 ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. திடீர்னு உங்க ஆஃபீஸ் பரபரப்பாகுது. ஏன்னா ஆஃபீஸ்ல நிறைய பேருக்கு காலையில இமெயில் வந்தது. நீங்க யூஸ்வலா பேசிக்கிற டீம்ஸ் இல்ல ஸ்லாக் ஆப் எல்லாம் சைலண்டா இருக்கு. எல்லாரும் பிரைவேட்டா அவங்களோட போன்ல மெசேஜஸ் அனுப்பிச்சிட்டு இருக்காங்க, கால் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. சைலண்டா ஆஃபீஸ்ல வேலை செஞ்ச நிறைய பேர் லிங்க்டின்ல ஓபன் டு ஒர்க்னு அவங்களோட ஒர்க் ஸ்டேட்டஸை மாத்துறாங்க. ஏனால உங்களோட ஆஃபீஸ்ல திரும்ப கார்ப்பரேட் ரீஸ்ட்ரக்சரிங் நடக்குது. அதுல நிறைய பேருக்கு வேலை போகுது. லக்கிலி உங்களுக்கு வேலை போகல. ஆனா ஆஃபீஸ்ல உங்க கண்ணு முன்னாடியே நிறைய லே ஆஃப்ஸ் நடக்கும்போது ஒரு சின்ன பயம் உங்களுக்கு வருது. அன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு போயிட்டு உங்க ஃபினான்ஷியல் சிச்சுவேஷனை இன்னொரு தடவை செக் பண்ணி பாக்குறீங்க. எஸ், நீங்க இப்ப முன்ன இருந்ததை விட ஃபினான்ஷியலா டிசிப்ளினாவும் ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளான ஸ்டேஜ்ல தான் இருக்கீங்க. பட் ஜாப் மார்க்கெட்ஸ் மோசமா இருக்கிறப்ப இந்த 3 மாசம் எமர்ஜென்சி ஃபண்ட் பத்துமா அப்படிங்கிற கொஸ்டின் உங்க மைண்ட்ல வருது. இப்ப இருக்க கரண்ட் லைஃப் ஸ்டேஜ்ல இருக்க பேசிக் எக்ஸ்பென்சஸும் இன்ஃபிளேஷனும் ஜாப் மார்க்கெட் சிச்சுவேஷனும் உங்களை இன்னும் சேஃபா ப்ளே பண்ண வைக்குது. எமர்ஜென்சி ஃபண்டை 3 மாசத்துல இருந்து 6 மாசத்துக்கு இன்க்ரீஸ் பண்ணலாம்னு ஒரு டெசிஷன் எடுக்கிறீங்க. இந்த டெசிஷன் உங்களை ஃபினான்ஷியலா இன்னும் பெட்டரான பொசிஷன்ல கொண்டு போய் நிறுத்துது. 1-2 மாசங்கள் போது உங்களுக்கு காலேஜ் டேஸ்ல இருந்தே தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட் உங்களை ஈவினிங்க்கு ஒரு டின்னருக்கு இன்வைட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு மீட் பண்ணி பேசலாம்னு சொல்றப்ப நீங்களும் சரி ஃப்ரெண்டை போய் பார்த்துட்டு வரோன்னு போறீங்க. அங்க உங்க ஃப்ரெண்ட் புதுசா ஒரு BMW கார் வாங்கியிருக்கேன் அப்படின்னு உங்ககிட்ட காட்டுறாரு. நீங்க இந்த விஷயத்தை பார்த்து சந்தோஷப்படுறீங்க. அதே நேரத்துல இப்ப நீங்க பினான்சியலாவும் நல்லா யோசிக்க ஆரம்பிச்சதுனால மைண்ட்லயே அந்த காரை பத்தின கால்குலேஷன்ஸும் போடுறீங்க. உங்களுக்கு உங்க ஃப்ரெண்டோட சேலரி தெரியும், இது புது கார் இல்ல, ஓரளவுக்கு 3 வருஷம் ஆன பழைய கார் தான். பட் இதை ஃபினான்ஸ் பண்ணி எடுக்கிற அளவுக்கு 2 பேருக்கும் கேப்பபிலிட்டி இருக்கு. ஆனா அட் வாட் காஸ்ட்? இந்த மாதிரி லக்ஸரி கார்ஸ் ஹை மெயின்டெனன்ஸ் அண்ட் அதிக செலவு வைக்கும், மந்த்லி ரன்னிங் காஸ்டே ரொம்ப அதிகமா இருக்கும்ன்றது உங்க மைண்ட் கால்குலேஷனை உங்களுக்கு தெளிவா காட்டி கொடுக்குது. என்னடா ஃபினான்ஸ் பண்ணியா அப்படின்னு அந்த டிரான்சாக்ஷனை பத்தி டிஸ்கஸ் பண்ணலான்னு கான்வர்சேஷனை ஸ்டார்ட் பண்ணாலே உங்க ஃப்ரெண்ட் அந்த கான்வர்சேஷன்ல என்டர் ஆக விரும்பல, டாபிக்கை மாத்திக்கிட்டு வேற விஷயங்களை பத்தி இல்ல காரோட ஃபீச்சர்ஸை பத்தி பேச ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. இந்த டெசிஷன் எடுத்ததுனால ஃப்ரெண்டுக்காக சந்தோஷப்படுறதா இல்ல இப்ப உங்களுக்கு இருக்கிற நாலேஜை வச்சு அவன் எடுத்த டெசிஷன் எவ்வளவு தப்பான டெசிஷன் வருத்தப்படுறதான்னு உங்களுக்கு கன்ஃபியூஷனா இருக்கு. அந்த கார்க்குள்ள உட்காந்துக்கிட்டு ஒரு ரவுண்ட் போறப்ப அது கொடுக்குற லக்ஸரி ஃபீல் இந்த கால்குலேஷன்ஸ்லாம் கொஞ்ச நேரத்துக்கு மறக்க வைக்கிறது உண்மைதான். ஆனா அந்த ஃபீலிங்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தாலும் நீங்களும் ஃபினான்ஸ் பண்ணீங்கன்னா அந்த காரை வாங்க முடியும்னு உங்களுக்கு தெரிஞ்சாலும் இந்த தாட்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ் எல்லாம் ஏதோ பாசிங் கிளவுட்ஸ் இல்ல வீட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டே வெளியே மழை பெய்யுதுன்னா எப்படி நோட்டீஸ் பண்ணுவீங்க? கொஞ்ச நேரம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு அப்படியே விட்டுருவீங்களே, அந்த மாதிரி இந்த பாசிங் கிளவுட்ஸ் ஹாப்பி ஃபீலிங்ஸை கண்ட்ரோல்டா வச்சுக்க கத்துக்கிட்டீங்க. உடனே ஒரு விஷயம் தோணுன உடனே அதுல அதிகமா செலவு பண்ணிடணும், கடன் வாங்கியாச்சும் செலவு பண்ணிடணும் அப்படின்னு ஒரு காலத்துல இருந்த நீங்க இப்ப கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆயிட்டீங்க அப்படிங்கிற விஷயத்தை ரியலைஸ் பண்றீங்க. அப்படியே இந்த BMW காரை நீங்க வாங்கணும்னு நினைச்சாலும் அதை உங்களோட இன்கம் இன்க்ரீஸ் பண்ணி தான் வாங்கணுமே தவிர இப்ப இருக்கிற கரண்ட் ஃபினான்ஷியல் சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி இம்பல்ஸ் டிசிஷன் எடுக்க கூடாதுன்றத இந்த ஜேர்னி மூலமா நீங்க கத்துக்கிட்டீங்க. அடுத்தவங்க என்ன பண்ணாலும் நீங்க எடுக்கிற டெசிஷன்ஸ் அண்ட் போகிற டைரக்ஷன்ஸ் தான் சரியான விஷயம்னு புரிஞ்சு நடந்துக்கிறீங்க. நம்பர் 6, ஃபர்ஸ்ட் ரியல் மைல்ஸ்டோன். நீங்க இந்த ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணி ஒரு 7-8 வருஷம் ஆகுது. நீங்க பட்டுக்கிட்டு ரேண்டமா உங்க ஆஃபீஸ்ல ஒரு நாள் உங்க போன் ஓபன் பண்ணி உங்க போர்ட்ஃபோலியோ பார்க்கும்போது அதுல 50,81,000 ஒரு நம்பர் கிட்ட ரேண்டமா உங்க போர்ட்ஃபோலியோ ஃபிளக்சுவேட் ஆயிட்டு இருக்கு. இந்த நம்பரை பார்த்து நீங்க சந்தோஷப்படுறீங்க. ஒரு ஃபர்ஸ்ட் ரியல் பெரிய மைல்ஸ்டோனை டிசிப்ளினா அச்சீவ் பண்ணிருக்கீங்கன்ற சந்தோஷம் உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. இதுக்கு ரொம்பலாம் பெருசா செலிப்ரேட் பண்ணல, ஜஸ்ட் போன் ஆஃப் பண்ணி அப்படியே வச்சுட்டு நீங்க பாட்டுக்கிட்டு உங்க வேலையை கண்டினியூ பண்றீங்க. உங்களை சுத்தி இருக்கவங்க யாருக்குமே இந்த விஷயம் தெரிய போறது இல்ல. பட் நீங்க நட்ட ஒரு செடி இன்னைக்கு ஓரளவுக்கு நல்லா வளர்ந்து நிக்கிறத டெய்லி பார்த்து சந்தோஷப்படுறீங்க. இனிமே இந்த மரம் ஃபாஸ்டா வளர்றதை யாருமே தடுக்க முடியாது. உங்க கம்பெனியில் நீங்க மிடில் லெவல் மேனேஜ்மெண்ட்ல தான் வேலை செய்றீங்க. ஆனா மேபி உங்களோட கம்பெனிலேயே இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோவை இவ்வளவு பெருசா பில்ட் பண்ண ஆள் நீங்களா தான் இருப்பீங்க. உங்க கெரியர் க்ரோ ஆனதுக்கு தகுந்த மாதிரி உங்க இன்கம்க்கு தகுந்த மாதிரி உங்க எமர்ஜென்சி ஃபண்ட்ஸ், இன்சூரன்ஸ் அண்ட் அதர் ஃபவுண்டேஷனல் விஷயங்களை இப்ப இருக்க கரண்ட் லைஃப் ஸ்டேஜுக்கு தகுந்த மாதிரி நீங்க அப்பப்ப அப்டேட் பண்ணிக்கிட்டே வரீங்க. இதனால இவ்வளவு பெரிய போர்ட்ஃபோலியோ இருக்குன்ற பேக்கப் உங்ககிட்ட இருக்கு. அதே நேரத்துல அப்பா, அம்மா, அண்ணன், தங்கச்சின்னு
உங்களோட க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ்ல யாருக்காவது ஒரு எமர்ஜென்சி வந்தாலும் முகம் சொல்லிக்காம ரொம்ப ஃபினான்சஸை பத்தி யோசிக்காம ஈஸியா உங்களால அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியுது. ஜாப் அண்ட் ப்ரொஃபஷனல் லைஃப்ல கூட உங்களுக்கு பிடிக்காத வேலையை நீங்க செய்யணும்ன்ற மாதிரி அவசியம் உங்களுக்கு இல்ல. எல்லாத்துக்கும் ஆமா சாமி போட்டுக்கிட்டு இருக்க தேவையில்லை. ஏன்னா உங்க ஃபினான்சஸ் உங்க கண்ட்ரோல்ல இருக்கு. உங்களால எது முடியும் எது முடியாது அப்படிங்கிற மாதிரி கிளியரா பவுண்டரிஸை நீங்க செட் பண்றீங்க. இன் ஷார்ட் சிம்பிளா சொல்லணும்னா ஃபினான்ஷியல் லைஃப் உங்க கண்ட்ரோல்ல இருக்கிறதுனால உங்களுக்கு மன நிம்மதி கிடைக்குது. அந்த நிம்மதி கிளியரா டெசிஷன்ஸ் எடுக்க வச்சு நீங்க இன்னும் வளர உங்களுக்கு ஈஸியா ஹெல்ப் பண்ணுது. இந்த பணமும் போர்ட்ஃபோலியோவும் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்ய தைரியமும் கான்ஃபிடன்ஸையும் கொடுக்குது. ஏன்னா 40 வயசு ஆகிறதுக்குள்ள உங்க போர்ட்ஃபோலியோ ஒரு வருஷம் கொடுக்குற ரிட்டர்னே நீங்க உங்க கரியரோட ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ்ல ஒரு வருஷத்துக்கு வாங்கின சம்பளத்துக்கு ஈக்குவலா வர ஆரம்பிச்சிருச்சு. நீங்க உங்க ஏர்லி 30ஸ்ல அன்னைக்கு அந்த பர்த்டேல எடுத்த டெசிஷனை நினைச்சு இன்னைக்கும் சந்தோஷப்படுறீங்க. இந்த கதை உங்களுதா இருக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இன்னைக்கே நீங்களும் இந்த ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த ஜேர்னியை ஸ்டார்ட் பண்றதுக்கு உங்களுக்கு எங்களோட ஹெல்ப் இல்ல ஃப்ரீ கைடன்ஸ் தேவைப்பட்டா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணுங்க. இல்ல உங்க ஃபவுண்டேஷன்ஸை ஃபிக்ஸ் பண்றதுக்கு ஒரு பர்ஃபெக்ட்டான டேர்ம் இல்ல ஹெல்த் இன்சூரன்ஸ் செலக்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கும் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கேன். அந்த லிங்க்ஸை யூஸ் பண்ணி உங்களுக்கு தேவைப்படுற பிளானை செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோட ஷேர் பண்ணுங்க. சேனல்ல இருக்க அதர் ஃபினான்ஸ் ரிலேட்டட் வீடியோஸை எங்க கிளிக் பண்ணி பாருங்க. சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எங்களை வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் அண்ட் டெலிகிராம்லயும் ஃபாலோ பண்ணுங்க. கடைசியா தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.